அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னன்னா எம்பாரசிங்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்கிறேன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எம்பாரசிங் அப்படின்னா ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலை, ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னோட குழந்தைக்கு வந்து விட்டமின் D3 எல்லா குழந்தைக்குமே தருவாங்க. பிறந்த ஒரு 1 இயர் வரையும் விட்டமின் D3ன்ற ஒரு ட்ராப்ஸ் வந்து விடுவாங்க. ஸோ அது காலி அடிச்சு வாங்கினா சொல்லியிருந்தாங்க ஒய்ஃபு. இதுக்கு முன்னாடி 2 முறை வாங்கியிருக்கேன். அப்போலோவில் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த டப்பா, அவுட்டர் கவரு. ஸோ அது பிராண்ட் என்னன்னு பார்த்ததில்லை, மேனுஃபேக்சர் யாருன்னு பார்த்தது கிடையாது. அந்தளவுக்கு தத்தியாக இருந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி சொன்ன உடனே அவர் அப்போல இல்லாமல் வேறு ஒரு ஃபார்மஸில் போய்ட்டு கேட்டால் அவர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்தாரு. இல்லைங்க இது கிடையாது, அது எல்லோ கலரில் இருக்குன்னு கேட்டேன். அப்புறம் எல்லோலேயே 2-3 வெரைட்டி வச்சுருந்தாரு. ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அதை படித்து பார்த்தா ஒரு கம்பெனி பிராண்டோட நேம் இருந்தது. இந்த நேம் எங்கேயும் நம்ம பார்த்துருக்குறோமே அப்படின்னு வச்சா, இதுக்கு முன்னாடி என்னுடைய எக்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் தெரியாமலே இருக்கலாம், பரவாயில்ல. ஸோ அவர் 8 வருஷம் லவ் பண்ண பொண்ணு. ஸோ விடுங்க, நல்லா வருத்தப்பட்டு முடிச்சாச்சு. இப்போ வருத்தப்பட எதுவும் கிடையாது. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ பண்ணுறாங்களா தெரில, பண்ணிகிட்டு இருந்த ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அது. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு எம்பாரசிங் ஆகிடுச்சு, தர்ம சங்கடமாக ஆகிடுச்சு. என்னடா இது, அவங்க ஒர்க் பண்ண இடத்துலேருந்து வர ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பொண்ணுக்கு தரமே அப்படின்ற மாதிரி. பட் நான் அதை வாங்கலை, ஏன்னா அது கிடையாது ஆக்சுவல், அதுக்கு முன்னாடி வாங்கினது. அதனால வேணான்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டேன். ஸோ முன்னாடி என்ன நினைக்க போகிறேன்னு தெரில. சரி, அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. சீஸ் மெச்சூர்ட் கேர்ளு, மெச்சூர்டு உமன் ஆகிட்டாங்க இப்போ. நன்றி, வணக்கம்.